அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தடுத்த விதியே இப்பொழுது கொடுக்கப் போகிறது. கிடைக்கக்கூடாது என்று பல வழிகளில் தடுத்த அந்த விதி உங்களுக்கு இப்போது கொடுக்கப் போகிறது தானாக. ஸோ அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வார்கள். எப்படியாக இருந்தாலும் மூல நட்சத்திரம்னாலே ஒரு பயம் இருக்கும். எல்லோருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்ற அச்சம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பயம் கலந்த வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பயத்தை நீக்கி எதிர்பாராத யோகத்தையும் நல்ல விஷயங்களையும் நடத்தி காட்டப் போகிறது விதி. காரணம் குருபவனுடைய வக்ரம். உங்களுடைய ராசிநாதன் தனுசு ராசிக்கு அதிபதி குருவான் 6ஆம் வீடான் ரிஷபத்தில் இருக்கிறார். அக்டோபர் 9 வக்ரம் அடைகிறார். அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை வக்ரமாக இருக்கப் போகிறார். இயல்பான குணத்தை விட்டு குருவான் அதிரடியாக ஆட்டம் செய்ய போகிறார். வக்ரம்னா அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும். ஸோ இந்த தடவை குருபவான் ராசி மாறல, நட்சத்திரம் மட்டும்தான் மாறார். ரிஷபராசிக்குள்ளேயே இந்த வக்ரம் ஏற்படுகிறது. 6இல் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக மூல நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவானை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கேது எங்கே இருக்கிறாரு? உங்களுடைய தனுசுக்கு 10ஆம் இடான கன்னியில் இருக்கிறார். இப்போ அந்த குருவன் வக்ரம் அடைஞ்சிருப்பதால் உங்களுடைய எண்ணத்தை தூண்டிவிட்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை தடுத்த துரோகிகள், எதிரிகள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிக்காரர்கள், இவர்கள் முன்பு உங்களுடைய வளர்ச்சியை நிரூபித்து காட்டப் போகிறார். தடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகள் இனி தடையின்றி கிடைக்கும். ஒரு அரசியல் பதவி வாய்ப்பாக இருக்கலாம், சினிமா வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்தில் தலை நிமிர்ந்து வாழ ஆரம்பிக்க போகிறீர்கள். அதே இடத்தில் கௌரவம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளால் ஏற்பட்ட மன கஷ்டம், குழப்பம், பிரச்சனை நிச்சயம் தீரும். சொத்துக்கள் இல்லை, வண்டி வாகனம் இல்லைன்னு எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு அலட்சியம், அவமானம் ஏற்பட்டதோ அதே இடத்துல சொத்துக்களை உருவாக்கி வண்டி வாகனத்தோடு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான பண வருவாயை குருவான் உங்களுக்கு அதிரடியாக கொடுக்கப் போகிறார். 6ஆம் வீடு என்பது எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. கடனால் அவமானப்பட்டீர்களா? அந்த கடன் பிரச்சனை இப்பொழுது குறையும், மறையும். எதிரிகளுடைய தொந்தரவு சமாளிக்க முடியாமல் நீங்கள் இடம் மாறலாம் அப்படின்னு நினச்சிங்களா? தேவையே இல்லை. எதிரிகளும் துரோகிகளும் இடம் தெரியாமல் ஓடி விடுவார்கள். நோய் பிரச்சனை, என்னதான் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும், என்னதான் விஷயங்கள் பண்ணாலும் தீராத அந்த நோய் பிரச்சனை தீர்ந்து போகும், காணாமல் போகும். இந்த தருணத்தில் சில பேத்துக்கு, மூல நட்சத்திரம் பிறந்த சில பேத்துக்கு திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குழப்பங்கள் நீடித்திருக்கும். அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை திருத்தி அமைக்கப்படும் விதியால், விதிதான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை சரி செய்து பல வழியில் குழப்பிச்சா, அப்படிப்பட்ட விதியே இப்பொழுது அதை சரி செய்து திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கப் போகிறது. அது இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நடைபெறும். சில பேர்த்துக்கு திருமண தடை இருந்தால் அந்த தடை நீங்கள் திருமண யோகத்தை பெறுறீங்க. மேலும் முக்கியமாக கல்வி, படிப்பு விஷயத்தில் ஜெயித்து காட்டப் போகிறீர்கள். அதுவும் நடக்கப்போகுது. தொழில் ரீதியாக இருந்த சக போட்டியாளர்கள் இப்பொழுது நண்பர்களாக உங்களுக்கு மாறுவார்கள். முக்கியமாக அசையும் சொத்துக்கள், அதாவது வண்டி வாகனம், நகை போன்ற அசையும் சொத்துக்களை நீங்கள் வாங்கி குவிக்கப் போகிறீர்கள். அதற்குண்டான பணவரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. மேலும் கேது பகவான் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் கன்னிராசியில் அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் சர்வீஸையும் சிறம்பட செய்து முடித்து கடமையை முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களாலும், வெளிநாட்டு தொடர்பாலும், வேற்று மதத்தவர்களாலும் லாபங்கள், பணவரவுகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தோல் வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ தானமும் மற்றும் வியாழக்கிழமை அன்று படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உதவி செய்தால் போதும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் விதி மாறக்கூடிய தருணம் இது. அப்படி கண்டிப்பாக மாறும்போது இந்த தான தர்மங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஒரு வழிபாடாக பண்ணிக்கோங்க. தான தர்மங்களை பண்ணுங்கள். விநாயகரோட வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு எப்பொழுதுமே மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தேவை. தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
மற்றபடி பயப்பட தேவையில்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.